இல்லை சார், அரசுகள் மாறலாம், போலீஸ் மட்டும் ஒரே சிந்தனையில் இருக்காங்க. மக்கள் அதுவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து சர்ச்சையில் சிக்கினார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா? 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்ங்கிறது அந்த மாதிரி நபர்களுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன் ஒன்றுமே இல்லாத ஒரு விளிம்பு நிலையில் இருக்கவங்க மட்டும் ஈஸியாக போலீஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஸ்ரீகாந்த் கேஸுங்கிறது டிஃப்ரெண்ட் கேஸ், இது வேற கேஸு. இது வந்து ஒரு தெஃப்ட் கேஸ். அது வந்து போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட வழக்கு. போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட வழக்கில் அடிக்காமல் இருக்கணும், இதில் அடிக்கணும் அப்படின்னு சட்டமே கிடையாது. எதுலேயுமே அடிக்கக்கூடாதுங்கிறது தான் சட்டம். ஆனால் அந்த விசாரணை வந்து எப்படி பண்ணியிருக்கணும் இவங்க அப்படின்னா, இந்த 3rd டிகிரி மெத்தடை யூஸ் பண்ணதுக்கு பதிலாக அந்த இடத்துல சிசிடிவி வந்திருக்கும். இந்த கார் சாவி அவங்க வாங்கினதுக்கப்புறம் இவர் யார்கிட்ட கொடுக்குறாரு, யார் அந்த காரை எடுக்கிறாங்க, காரை எடுக்கிறவர் அங்கே கொண்டு விடுறாரு இல்லையா, விட்டதுக்கப்புறம் அந்த வண்டியிலேருந்து எதையாவது எடுக்கிறாரா, இல்லை அவர் பூட்டாமல் இறங்கி வந்துட்டாரா, அதுக்கப்புறமா யாராவது வந்து கதவை திறந்து உள்ளேருந்து எடுத்தாங்களா, இப்படிங்கிறத பார்க்கணும். அதுலேயும் இந்த புகார் கொடுத்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காரை அவரே தான் அரைகுறையாக ஓட்டிட்டு வந்ததாக சிசிடிவியில் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் பார்க்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பையன் எடுத்திருந்தாருன்னா இவர் யாருக்கிட்டலாம் அதுக்கப்புறமா பேசியிருக்காரு, அந்த சந்தர்ப்பம் நடந்து இல்லையா, சம்பவம் நடந்ததுக்கப்புறம் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, அவங்கெல்லாம் யார் யார், இந்த மாதிரி விசாரணை கொண்டு போகணுமே தவிர இவர் எங்கேயும் ஓடி போகக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு தீவிரவாதியோ இல்லைன்னா அந்த இதில் மேற்கு மாவட்டங்களில் கொலை பண்ணிட்டு ஓடி போனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் கிடையாது. அந்த இதில் வேலை செய்யக்கூடியவர், தற்காலிக ஊழியர், அந்த இதில் கோயிலில் வேலை செய்கிறவர், அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அதனால் அவர் ஓட போகிறதில்ல. அவரை வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிட்டு கூட நாளைக்கு விசாரிக்கலாம். அவர் வீட்டை சர்ச் பண்ணால் கூட சர்ச் பண்ணலாம். அவங்க அம்மாவை விசாரிக்கலாம், தம்பியை விசாரிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது.